இல் 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 அப்படின்னு உச்சரிப்போம். ஏன்னா இது அன்பல் அகரம். இல் 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 பல் கல். சோ இந்த மாதிரி நம்ம இல் என்று உச்சரிப்பு வரும். ஓகே, இது வந்து இல் என்பது எப்படி நம்ம எழுதுவோம்னா, இன்ற எழுத்து நம்ம வந்து இதை எப்படி எழுதுவோம்னா பாருங்க. ஓகே, இது வந்து வளைந்து வளையும். இப்படி வளைந்து இப்படி வரும். இங்க ஒரு வளைவு, இங்க ஒரு வளைவு. அதே போல இங்கு ஒரு வளைவு, இங்கு ஒரு வளைவு. மேல புள்ளி வைத்ததுனாலதான் இத இல்லுன்னு சொல்றோம். மேல புள்ளி வைக்கலன்னா இது லா லா லா. இது மேல புள்ளி வைத்ததுனால இது இல் இல். இது இப்போ நம்ம இல்லு படிப்பதனால நம்ம மேல புள்ளி வைத்தாகணும். ஏற்கனவே சொன்னது போல எந்த எழுத்துல புள்ளி இருக்கிறதோ அதை வந்து நம்ம மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். மெய் எழுத்துல மொத்தம் 18 மெய் எழுத்துகள் இருக்கு. அதுல இல்லும் ஒன்று. ஓகே, இது மேல புள்ளி வைத்தா இல், மேல புள்ளி வைத்தா இல். இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வளைவு ரொம்ப அவசியம். இங்கேயும் பிறகு இந்த வளைவும் ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த வளைவு இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, நம்ம இந்த வா பார்த்துருக்கீங்களா? வா வா வந்து சென்ற வாரம் பார்த்திருப்போம். வி என்ற இடத்துல இந்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் வளைவு இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ வளைவு கட்டாயம் வேண்டும். கட்டாயம் வளைவு வேண்டும். ஒன்று, இரண்டு, அவ்வளவுதான் இந்த வளைவு. ஓகேவா? சரி, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து குழுல அனுப்பலாம். நீங்க இப்ப நீங்க எழுத ஆரம்பிங்க. கட்டாயம் நீங்க வந்து ஒரு நோட்டு புத்தகம் வைத்திருப்பீங்க. ஏன்னா அந்த நோட்டு புத்தகம் எதற்குன்னா, நீங்க வந்து மீள்பார்வை செய்திருக்கோம். நீங்க வந்து உங்களோட அடுத்தடுத்த நடவடிக்கையின் போது நீங்க பார்ப்பதற்கும். சோ அதனால வந்து நீங்க அந்த நீங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது இல்லைன்னா இல்லைன்னு எழுதிட்டு அந்த சொற்களை எழுதி வைத்துக்கோங்க. அப்போ இன்றைய நம்ம 5 சொற்கள் படிக்கும் பொழுது இந்த இல்லு ஞாபகம் வரும். ஏதேனும் நம்மளோட நோக்கம் வந்து எழுத்து தான். 5 சொற்கள் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, 5 சொற்களை ஏதேனும் ஒரு சொல் வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு வந்து புரிந்து போச்சு, நீங்க வந்து ஞாபகம் வைத்துக் கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இல் நீங்க மறக்க மாட்டீங்க. உதாரணத்திற்கு கல், கா ஞாபகம் இருக்கிறது, இல் ஞாபகம் இருக்கிறது, இல். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சொல் ஞாபகம் வந்தாலே போதும், எழுத்து அறிமுகம் வந்துடும். ஓகே, நீங்க வந்து இப்போ எழுதி காமிங்க, நான் இதுல பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து தொலைபேசியில பார்த்ததான் சரியா வரும். இப்பதான் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இதுல கொஞ்சம் மடிக்கணினி பயன்படுத்துறதுனால இத பெரிதாக்கி பார்க்க கொஞ்சம் கடினமாக இருக்கு. ஓகே, நீங்க வந்து குழுல அனுப்புங்க, நம்ம பார்ப்போம். ஓகே, யாருக்காச்சும் தெரியவில்லை என்றால் நீங்க எனக்கு சொல்லலாம், நான் மறுபடியும் செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ருஸ்லீனா அனுப்பிட்டாங்க. ருஸ்லீனா, ஓகே, வெரி குட். ஓகே, என்ன எழுத்து? மெய் எழுத்துன்னு எழுதிருக்கீங்களா? ஓகே, ரைட். இல், ஓகே, இல்ல. ஓகே, ரைட். ஓகே, வெரி குட். நல்லா இருக்கு ருஸ்லீனா. ஜைத்தூன், ஓகே, வெரி குட். ஓகே, ஜைத்தூன், வெரி குட். புள்ளி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மேல தூக்கி வைங்க. இந்த இடுக்குலயோ அல்லது இந்த இடுக்கு இங்கே கீழே இறக்கி வச்சீங்கன்னா அது பார்க்க அவ்வளவு நல்லாவா இருக்காது. 2வது அந்த புள்ளி தெரியாம போயிடும். ஓகே, ஓகே, மற்றபடி இல்ல. சூப்பர். ஓகே, மற்றவர்கள்? எனக்கு அவ்வளவா அனுப்ப தெரியல ஐயா. அனுப்ப தெரியலையா? சரி, நீங்க அனுப்பிட்டீங்களே, பாத்துட்டேனே. ஓகேமா. ஓகே, ஓ, நூறு அஃபிகாவா? நூறு அஃபிகா. ஓகே, நில்லுங்க. நீங்க அனுப்ப தெரியல. ஆமாவா?
எனக்கு சரி. அந்த இது அவ்வளவா எனக்கு அந்த அந்த போன்ல இது பண்ண தெரியாதுய்யா. நானா சரி. இங்க புக்ல நான் எழுதிக்கிட்டேன்யா. ஆமாவா? சரி, நான் பார்க்கணுங்க. பிழை திருத்தம் செய்தாதான் ஏதாச்சும் குறையெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும். அப்படின்னா நீங்க தொலைபேசியில காட்ட முடியுமா உங்களோட எழுத்த? காட்ட சரிய்யா. முடியுமா? காட்டுங்க. ஆ அப்படி இல்லைன்னா நீங்க பாடம் முடிந்தோனே நீங்க படம் பிடித்து யாராச்சும் உதவியோட படம் பிடித்து அனுப்பி விடுங்க. நான் அப்ப திருத்திக்கிறேன். சரி. ஓகே. நான் அப்படி செய்யறேன்யா. நான் பிள்ளைங்கள புடிச்சு அனுப்ப சொல்றேன்யா. சரி. ஓகே. சரி. ஓகே. ஓகே. அடுத்தது ரஃபிகல் அவர்களோட இல்ல. ஆ மறுபடியும் இல்லு நல்லா இருக்கிறது. உங்களோட எழுத்து. என்னன்னா, அந்த புள்ளி மட்டும் தான். இந்த புள்ளி வந்து எங்க வரும்னா, இங்க வரும். நடுவுல வரும் இந்த புள்ளி. இந்த புள்ளி வந்து நம்ம நடுவுல வைக்கணும். ஓகே. இங்க வைக்கணும் நம்ம இந்த புள்ளிய. ஓகே. இந்த புள்ளி நடுவுல வச்சு தான் நம்ம சைட்லலாம் கொண்டு போக முடியாது. ஓகே. அது மட்டும் தான். ஓகே. அமீனா சஃபீஸா. ஓகே. அமீனா சஃபீஸாவோட ஓகே. ரைட். ஆ ஓகே. வெரி குட். சூப்பர். நான் உங்களோட வந்து குழுல அனுப்பிடுறேன். ஆ ஓகே. ரைட். ஓ! அனுப்பிட்டீங்களா? சாரி. பார்க்கல. ஓகே. ரைட். ரைட். ஓகே. ஸோ முடிச்சுட்டீங்கன்னா, நீங்க தயவுசெய்து அனுப்பி விடுங்க. நேரமும் கூடிட்டே போகும். தயவுசெய்து தெரியவில்லை என்றால், இல்ல வந்து உங்களுக்கு கடினமாக இருக்குன்னா, நீங்க கண்டிப்பாக என்ன அணுகுங்க. நம்ம இதிலேயே வந்து நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா, இன்று குடுக்கப்பட்ட க கொடுக்கப்பட்ட இந்த 1 மணி நேரம் அ பொன்னான நேரம். நல்லா பயன்படுத்திக்கணும். அதே வேளையில நம்ம எழுத்துக்களும் நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும். இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். சரி, ஓகே. இது இல். இல் என்பது இப்படித்தான் எழுத வேண்டும். ஓகே. அடுத்ததாக நம்ம சொல்லுக்கு போலாம். ஓகே. சொல். ஓகே. அடுத்ததாக சொல். ஓகே. ஓகே. இல் எழுத்து கொண்ட சொற்கள் 1வது இங்க 1வது மடல், மா, டா, இல். மா சின்ன மா. மா, டா, இல். மா, டா, இல். மா, டா, இல். மடல், மடல், மடல். மடல் என்றால் காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மடல் லெட்டர். ஆ மடல். நெறைய தமிழ் பாடல்கள்ல இந்த மடல் என்ற எழுத்த சார்ந்து நெறைய பாடல்கள் வந்திருக்கு. ஏன்? ஆ மடல். ச அடுத்ததாக ச, இன், ந, இல். ச, இன், ந, இல். சன்னல், சன்னல். ஏற்கனவே நான் சொன்னது போல, இந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கும்பொழுது, அங்க நுப்பாட்டி நிறுத்தி உச்சரிப்போம். இப்போ உதாரணத்துக்கு, சன் இங்க நிக்கிது. அந்த சா, இன், சன் நிக்கிது அந்த சொல். பிறகு நா, இல், நல் துவங்கி இங்க நிக்கிது. ஸோ சன்னல், சன்னல். சன்னல்னா உங்களுக்கு தெரியும். இன்கா. நம்ம பெரும்பாலும் வந்து வழக்கு சொல்ல ஜன்னல் நம்ம சொல்லுவோம். ஜன்னல், ஜன்னல். ஜா பயன்படுத்துவோம். ஜா என்பது தமிழ் எழுத்து அல்ல. அது வந்து கிரந்த எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருத எழுத்துன்னுவாங்க. ஸோ அதனால ஜா நம்ம சாவா ஆ மாற்றி நம்ம சொல்லுவோம். ஓகே. தமிழ்ல நம்ம சன்னல் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். சன்னல். ஓகே. மா, டா, இல், மடல். இது எல்லாமே குறில் எழுத்து. குறில், மெய் எழுத்து. இதெல்லாம் குறில் சின்ன சின்ன எழுத்துலாம். ச, இன், நா, இல். சன்னல். ஓகே. அடுத்ததாக 3வது. உ, உ. இது உ. சின்ன உ. உ. ர, இல். உ, ர,
இல். உ ரா இல். உரல் உரல் உரல். உ ரா இல். உரல். இந்த உரல் என்ற பொருள் என்னன்னா, இது ஒரு பொருளின் பெயர். சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அந்த காலம் சொல்வதை விட நம்ம பாட்டி காலம் அப்படின்னா, பாட்டி காலம் சொன்னா இந்த காலத்துல வந்து உரல் பயன்படுத்துவாங்க. ரொம்ப கடினமான, ரொம்ப பெரிய பொருட்களை வந்து தூளாக ஆக்குவதற்கு இதில் வைத்து இடிப்பாங்க. அந்த இரும்பை கொண்டு, இரும்பு தூணை கொண்டு இடிப்பாங்க. இதுவும் இரும்பாதான் இருக்கும். கீழே உள்ள அந்த தட்டும் இரும்பாதாக இருக்கும். டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்கும். உ ரா இல். உரல். உரல். அடுத்ததாக சா ரா இல். சாரல். இது வந்து பெரிய எழுத்து. சா பெரிய எழுத்து. அப்ப நம்ம உச்சரிக்கும் பொழுது அதிகம் அதோட ஒலி வந்து பெருகிதான் நம்ம உச்சரிப்போம். சா ரா ரா இல். சாரல். சாரல். இது சின்ன எழுத்து ரா. இது இல். சா ரா இல். சாரல். சாரல்னா மலையோட சாரல். ஓகே. அடுத்ததாக ம ஈ. ஈ. இந்த ஈ எப்படி வரும் அப்படின்னா, வாய் ஆய். வாய் ஆய் ஈ அப்படின்னு வர்றதுல ஈ, அந்த ஈ. இன்னொரு ஈ இருக்கு, அது உயிர் எழுத்து. இந்த ஈ வந்து உயிர் எழுத்து. இது ஈ அப்படின்னு சொல்லுவோம். ஈ. ஈனா இதா ஈ. இந்த ஈ நம்ம சொல்லுவோம். ம இது வந்து வாய் ஆய் உள்ள எழுத்து. ம ஈ. ஈ. ம ஈ. இல். ம ஈ. இல். மயில். 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 பிகாக். ம டா இல். மடல். இங்க பாருங்க, நீங்க எங்கேயோ மா பாக்குறீங்க, எங்கேயும் மா பாக்குறீங்க. இங்க இங்கேயோ ரா பாக்குறீங்க, இங்கேயோ ரா பாக்குறீங்க. இங்க சின்ன சா பாக்குறீங்க, இது பெரிய சா பாக்குறீங்க. நெடில் சா, ஒரு குரில் சா. ஏறக்குறைய வந்து ஒரு சில எழுத்துக்கள் ஒன்றிதான் வருகிறது. மடல், சன்னல், உரல், சாரல், மயில். மயில். ஓகே. சரி, யார் சொல்ல போறீங்க? யார் முயற்சி பண்ண போறீங்க? சொல்றேன். இன்னொரு தடவை சொல்லிட்டா? நீங்க சொல்றீங்களா? நூறு அஃபிகா சொல்றேன். ஓகே ஓகே சொல்லுங்க. ஓகே. மடல். ஓகே. மடல். அப்புறம் சாரல். ஓகே. உரல். ஓகே. மயில். ஓகே, வெரி குட். ஒரு சின்ன காணொலி எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. ஓகே. மடல், சன்னல், உரல், சாரல், மயில். இந்த சன்னல், சன்னல் உச்சரிக்கும் பொழுது சன்னல் அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்ததாக சாரல். சாரல் போது அது நெடிலிருந்து உச்சரிக்கணும். அதாவது வந்து சா சொல்லும் போது 2 மாத்திரை அளவு. சோ அது அந்த சொல் வந்து பெரிய சொல் உச்சரிக்கும். ஓகே. மற்றபடி வந்து வாழ்த்துக்கள், சிறப்பாக உள்ளது உங்களோட உச்சரிப்பு. ஓகே. மற்றவர்கள் ஒரு ஓகே. மணி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஆள் போதும். மற்றவர்கள் தயவு செய்து எனக்கு குழுமத்துல அனுப்பிவிடுங்க. நான் அதை பாக்குறேன். மறந்துடாதீங்க. நீங்க இந்த சொற்கள்லாம் தயவு செய்து எழுதி கொள்ளுங்க, இல்ல புகைப்படம் எடுத்துக் கொள்ளுங்க. இதை வந்து நீங்க எழுதி, நீங்க எப்படி சென்ற வாரம் மாதிரி செய்தீங்களோ இதே மாதிரி செய்து எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகே. சைத்தன் சொல்லுங்க. சைத்தன். மடல். ஓகே. சன்னல். ஓகே. உரல்.
ரைட். ஓகே. இல் மயில். ஓகே, வெரி குட். சிறப்பு, வாழ்த்துக்கள். ஓகே, சரி, மற்றவர்கள் தயவுசெய்து எனக்கு அனுப்பி விட்டுருங்க. இந்த எடுத்துக்கொள்ளுங்க இந்த சொற்கள் எல்லாம். ஓகே, ரைட். நம்ம வந்து அடுத்து போலாம். ஓகே, அடுத்ததாக மீ. இது மீ, சின்ன மீ. மீ 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 இந்த மீ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே ஓகே, மீ என்ற எழுத்து சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம். ஓகே, மீ என்ற எழுத்து நம்ம சொல்லும் பொழுது சின்ன மீ. இதே பெரிய மீ அப்படின்னா இங்க மீ கொம்பு வந்ததா அது பெருசு, இது வந்து சின்னது மீ. ஓகே, மீ. இந்த மீக்கும் என்ன வித்தியாசம்னா மேல கொம்பு வரணும், அதான் வித்தியாசம். ஓகே, மீ வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா ரொம்ப எளிமையானதுதான். ஓகே, எப்படி எழுதலாம் அப்படின்னா மா நம்ம போட்டிருப்போம்ல, நீங்க அம்மான்னு எழுதியிருப்பீங்க. அம்மான்னு எழுதியிருப்பீங்க. இப்ப இந்த மீ எழுத்து மா போட்டுட்டு மா போடும் பொழுது இந்த கோடும் இந்த கோடும் சமமாக இருக்கணும், இந்த அளவு. ஓகே, நம்ம இப்படியும் போடக்கூடாது, தப்பு. அல்லது இப்படியும் போடக்கூடாது, இதுவும் தப்பு. ஓகே, முறையாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இத 1 2 3 இது சமமாக இருக்கும். அப்போ நம்ம இப்படி சொல்லிக்க வேண்டியதான். இப்படி சொல்லிக்க மீ 1 2 3. நான் வந்து எளியன்ல எழுதுறேன், குரூசல்ல. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு, பட் பார்த்துக்கொள்ளுங்க. இதான் அந்த மீ. ஓகே, 1 2 3. பிறகு 4வது ஒரு கோடு மீ. ஓகே, கோடு போடும்போது ரொம்ப பெருசாக போடக்கூடாது, கிட்டே போடக்கூடாது, இந்த ஒரு அளவு மீ. ஓகே, எங்க நம்ம அந்த கோடு எடுக்கணும்னா சமமாக போட்ட பிறகு எங்க கோடு நடுவுல எடுத்து எடுக்க வேண்டாம். முடிஞ்சிருச்சு கோடு. இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஓகே, முடித்தவர்கள் நீங்க அனுப்பலாம். நான் வந்து பாக்குறேன். நீங்க எவ்வளவு சீக்கிரமா அனுப்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம சொல்லுக்கு போயிடலாம், அடுத்த எழுத்துக்கு போயிடலாம். நம்ம கொஞ்சம் வேகமா போயிடலாம். சரியா? ஓகே, முடித்தவர்கள் அனுப்புங்க. குழுவுல நான் பாக்குறேன். ஓகே, ரஃபிகல். ஓகே, ரஃபிகலோட பாருங்க. ஓகே, வெரி குட். ரஃபிகல் சிறப்பாக இருக்கு, ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, அவங்க அழகா எழுதியிருக்காங்க. மீ, இது மீ, சின்ன மீ. மீ மீ முத வந்து நம்ம இல் பார்த்தோம், இப்ப நம்ம மீ பார்க்கிறோம். அடுத்ததாக ஜைத்தூன். ஓகே, வெரி குட். ஜைத்தூன் சிறப்பாக இருக்கு, குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்மாலோட சிறப்பாக இருக்கு, ஒண்ணும் இல்ல. அக்மால் நீ கொஞ்சம் நிறைய எழுத்துக்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல நீங்க சொல்லும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, வகுப்பு முடிந்த கையோட நீங்க வந்து டக்கு டக்குன்னு கொஞ்ச நேரம் தான் வரும், ஒரு 20 வினாடியா ஒரு 25 வினாடி தான் வரும். கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சிடலாம் ஒரு ஒரு சொல்லோட, ஒரு ஒரு எழுத்தோட சொல்ல. ஓகே, அடுத்ததாக ருஸ்லினா. ஓகே, வெரி குட், வெரி குட். அமீனா, வெரி குட். அமீனா, வெரி குட், சிறப்பு. ஓகே, இப்ப பாருங்க அந்த வரி வடிவம் எப்படி இருக்குன்னு. அழகா இருக்குங்க வரி வடிவம், யாருடையும் குறை சொல்வதற்கு இல்ல, சிறப்பாக இருக்கு. ஓகே, மற்றவர்கள் சீக்கிரமா அனுப்பிடுங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்ததாக மீ எழுத்துக்கொண்ட சொற்கள் நம்ம போலாம்.
ஓகே. மீ எழுத்து கொண்ட சொற்கள். ஓகே. இப்ப மீ எழுத்து கொண்ட சொற்கள். இதுல சில சொற்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். நீளமாக இருக்கும். அதுல நம்ம ஒன்று ஒன்றாக பார்ப்போம். ஓகே, ரைட். இது ஒன்றாவது. மீ, இன், நா, இல். மீ, இன், நா, இல். இல் நம்ம முதல்ல பார்த்தோம். மீ இப்ப நம்ம பார்க்கிறோம். இன், நா. மின், நெல். மின், நெல். மீ, இன், நா, இல். மீ, இன், நா, இல். மின், நெல். மின், நெல். மின், நெல். மின்னல். மின்னல். ஸ்டோம். மின்னல். மின், நெல். மீ, இன், நா, இல். மீ, இன், நா, இல். மின்னல். இந்த சொல் கொஞ்சம் நீளமான சொல். நான் எதற்கு வைத்தேன்னா, கொஞ்சம் ஈஸில இருந்து கொஞ்சம் கடினத்துக்கு போலாம் அப்படின்னு தான். எளிமையில இருந்து கடினத்துக்கு போலான்னு தான். ஓகே, இது ஒரு 6 எழுத்து சொல். கண்டிப்பா உச்சரிக்க முடியும் நம்புறேன். நம்ம பார்ப்போம். தி, மீ, இங். ஓகே, மன்னிக்கவும், மன்னிக்கவும். வீட்டுல மின்சாரம் போய்விட்டதுன்னு நினைக்கிறேன். துண்டிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதனாலதான் வைஃபை போயிருச்சு. சரி, நான் உங்களோட ஹாட்ஸ்பாட்ல இருந்தா கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம ஆரம்பிப்போம். சரி, நான் பேசி விளங்குதுல உங்களுக்குலாம்? விளங்குதா நான் பேசுறது? விளங்குது சார். ஓகே. ஸோ எனக்கு தான் விளங்கல. ஓகே, இப்ப பேசுங்க. விளங்குதா? நீங்க பேசுங்க. ஒரு ஆள். விளங்குதுங்க. ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஓகே, விளங்குது. ஓகே. சரி, ஓகே. விளங்குதா நான் பேசுறது? ஓகே, ஒரு சின்ன பிரச்சனை. விளங்குது சார். ஓகே, நன்றி, நன்றி. ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, பாருங்க. ஓகே. ஓகே.
சோ 1வது பாருங்க. ஓகே, இந்த இடத்துல தி, மி, இன், க, லா, இம். இத வந்து எப்படி பிரிக்கலாம்னா, இப்படி பிரிச்சுக்கலாம். இத பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். இது ஒரு 3, இது ஒரு 3. 3 எழுத்தாக பிரித்துக் கொள்ளலாம். ஓகேயா? இது வந்து பெரிய எழுத்தாக இருந்தா நம்ம அப்படிதான் பிரிச்சுக்க முடியும். ஓகே. தி, மி, இங். திமிங், க, லா, இம். க, லா, இம். திமிங், கலம். திமிங், கலம். திமிங்கலம். ஓகே. தி, மி, இங். திமிங். ஓகே, இப்படி வச்சுங்க. இது வரைக்கும் இந்த எழுத்த. க, லா, இம். களம். திமிங், கலம். திமிங், கலம். தி, மி, தி, மி, இங். இது வந்து இங்கு வந்து நம்ம எப்படி உச்சரிப்போம்னா, இப்படி உச்சரிப்போம். ஐ, ஜி, இங். ஓகே. இங். தி, மி, இங். க, லா, இம். திமிங். திமிங்கலம். ஓகே. திமிங்கலம். திமிங், இங். 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 இந்து நம்ம பார்த்திருப்போம். இது வந்து இந்து. ஓகே. இது இந்து. இது இங். இங். ஓகே. ஓகே. தி, மி, இங். க, லா, இம். திமிங்கலம். ஓகே. திமிங்கலம். அடுத்ததாக மி, லா. இது பொது லகரம். இது நம்ம இந்த லா பார்த்தோம்ல. அடுத்த வகையான லா இது. இது வந்து மி, லா. கா, ஈ. நம்ம பார்த்தோம்ல. ஈ. மீள, காய். மீள, காய். மிளகாய். மீள, கா, ஈ. மிளகாய். மிளகாய். இது மிளகாய். நம்ம பொதுவா வந்து வழக்கு சொல்ல மொளகான்னு நம்ம சொல்லுவோம்ல. இது வந்து நம்ம மிளகாய்ன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக கி, ரு, மீ. கி, ரு, மீ. கிருமி. கி, ரு, மீ. கிருமி. ஜெர்ம்ஸ். கிருமி. கி, ரு, மீ. இது 3 எழுத்து. இது 4 எழுத்து. இது 6 எழுத்து. இது 4 எழுத்து. அடுத்ததாக மி, இட். தா, ஈ. மி, இட். டா, ஈ. இது வந்து டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் இன்னொரு எழுத்தோட நம்ம கலக்கும் பொழுது அந்த எழுத்தோட ஒலி கொஞ்சம் மாறும். டா அப்படின்னு டா அப்படின்னு வந்துடும். ஓகேயா? மி, இட், டா, ஈ. டா, ஈ. மிட்டாய். மிட்டாய். ஓகே. மி, இட், டா, ஈ. மிட்டாய். இது கிருமி. இது மீளக்காய். இது தீமி, இன், கலா, இம். திமிங்கலம். இது மீ, இன், நா, இல். மின்னல். இது எல்லாமே குறில் எழுத்தும் மெய் எழுத்தும் மட்டும்தான் இருக்கு. இங்க மட்டும்தான் நெடில் எழுத்து இருக்கு. ஓகே. ஸோ இங்கேயும் டாவும் காவும். ஓகே. ஒரு 2 நபர் யாராச்சும் ஒரு ஆள் வாசிங்க. மற்றவர்கள் ஐயா நூறு அப்பிக்கா சொல்லவா? ஓகே, சொல்லுங்க. மீ, இட்டாய். மிட்டாய். ஓகே. மீ, ல, மீ, ல, ஹாய். மிளகாய். இல்ல, மீ, ல, கா, இ. மிளகாய். ஆமா ஆமா. மீ, ல, ஹாய். மிளகாய். இல்ல, கா, இ. கா, இ. மீ, ல, கா. ஹாய். இல்ல, கா, இ. ஓகே ஓகே. மீ, ல, ஹாய். மிளகாய். இல்ல, ஹா வராது. இது வந்து கா வரும். கா. கே, ஏ. மிளகாய். மீல, இல்ல, ஃபா இல்ல, கா. மிளகா. இல்ல, மிளகாய். கா வரும் அது. இது வந்து எப்படின்னா காய். கே, ஏ,
ஏ கா இது கா. காய். மிளகாய். காய் காய். மிளகாய். இப்ப மாங்காய். மிளகாய். எஸ் மிளகாய். மிளகாய். ஓகே மிளகாய். மிட்டாய். ஓகே மிட்டாய். ஓகே திமிங்கலம். திமிங்கலம். இது தி மீ இங். 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 திமி திமிங்கலம். திமிங்கலம். திமி இங் கல இம் கலம். திமிங்கலம். திமிங்கலம். லா. திமிங்கலம். இது லா. உச்சரிக்கணும்ல, இந்த லா லா உச்சரிக்கணும்ல. லா. மி கா லா இம் இம். திமிங்கலம். ஓகே அப்போ இந்த இடத்துல இங்கும் உச்சரிக்கணும் நம்ம. தி மீ இங் கா லா இம். இங். எஸ் திமிங்கலம். மி இங் க லா இம் திமிங்கலம். இது மிளகாய். மிளகாய். இப்ப வந்து மாங்காய், தேங்காய் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அதுதான் மிளகாய். ஓகே ஓகே அடுத்தது இந்த இது கி ரு கிருமி. கிருமி. ஓகே வெரி குட் வெரி குட். அடுத்தது இது மிளகாய். இல்ல திமிங்கலம். சொல்லுங்க. மின்னல். எஸ் வெரி குட். மீ இன் நா இல் மின்னல். மீ இன் நா இல் மின்னல். ஓகே ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள். ஓகே வாழ்த்துக்கள். மற்றவர்கள் இன்னும் ஒரு நபர் இன்னும் ஒன்று. இன்னும் ஒரு நபர் யாராச்சும். மீ இன் ந இல் மின்னல். ஓகே 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 வாசிங்க சஃபினா. தி மீ இங்கலயம் திமிங்கலம். ஓகே வெரி குட். மிளகாய் மிளகாய். ஓகே. கிருமி கிருமி. ஓகே. மிட்டாய் மிட்டாய். ஓகே வாழ்த்துக்கள் சிறப்பு. ஓகே சூப்பர். உங்களோட ஓகே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. மற்றவர்கள் தயவு செய்து முயற்சி செய்யுங்க. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நம்ம அப்புறம் குழுவில் நீங்க சென்ற வாரமாக நீங்க அனுப்புங்க. நான் உங்களுக்கு நிவர்த்தி செய்து அனுப்புறேன். ஓகே அடுத்ததாக நம்ம அடுத்த சொல்லுக்கு நம்ம போயிடலாம். தாமதமாவது என்னன்னு பார்த்து திடீர்னு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே ஓகே அடுத்தது ஓகே அடுத்ததாக இம். ஓகே நம்ம இம் பார்க்கிறோம். ஓகே இம். இப்ப இந்த இம் இது வந்து என்ன எழுத்துனா இது வந்து நம்ம மெய் எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். மேல புள்ளி இருக்கு பாத்தீங்களா? இந்த புள்ளி இருந்தாலே மெய் எழுத்து. இதை இம்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம உச்சரிப்போம்னா ஐ எம் இம். ஐம் இல்ல இம் இம். ஓகே இம் 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 இம். ஆ இம் மா அம் அம் மா இம்ம வரும். சரி அடுத்ததாக இது இம் நம்ம எப்படி எழுதணும்னா நம்ம மீ எழுதணும்ல அதே போலதான் வரும். அதே போலதான் வரும். என்ன ஒரு சின்ன ஒரு புள்ளி நடுவில் வைப்போம். இவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் இல்லை. ஓகே அடுத்ததாக நம்ம மூன்றாவது எழுத்துக்கு நம்ம போறோம். ஓகே பாருங்க நம்ம மீ எழுதணும். இப்போ இம் எழுத போறோம். 1 2 3 மேல ஒரு புள்ளி வச்சா இம். 1 2 3 மேல புள்ளி வச்சா இம். 1
2, 3 மேல புள்ளி வச்சா இம். 1, 2, 3 மேல புள்ளி வச்சா இம். ஓகே. நடுவுல நம்ம வைப்போம் புள்ளி. எப்பயுமே ஒரு எழுத்துக்கு நடுவுல தான் நம்ம புள்ளி வைக்கணும். ஓகே. இதுதான். இது சமமா இருக்கணும். அதே போல தான். அதே போல விஷயம் தான். ஓகே. ஓகே. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. அப்பா! ஓடுது. ஓகேயா? இம். சரி. நீங்க முடித்துட்டீங்கன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே. நான் பார்க்குறேன். ஓகே. மற்றவர்கள் முடிச்சிட்டீங்களா? நீங்க எவ்வளவு சீக்கிரமா அனுப்புறீங்களோ, நம்ம அடுத்து சொல் போயிட்டு எழுத்து போயிடலாம். குறைந்தது ஒரு 4ஆச்சும் நம்ம முடிக்கிற மாரி நம்ம பார்க்கணும். ஓகே. ஓகே. ஜைத்தூன் வெரி குட். பிரச்சனை இல்ல. ஓகே. ஜைத்தூன் வெரி குட். ஃபர்சானா வெரி குட். ஓகே குட். ஓகே. ஓகே. ரஃபிகா வெரி குட். சூப்பர். நல்லா இருக்கு. வெரி குட். ஓகே. 3 பேரும் நான் பார்த்துட்டேன். அமீனா வெரி குட். சிறப்பு வாழ்த்துக்கள். வெரி குட். ஓகே. ஸோ 4 பேரோட நான் பார்த்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க. குழுல நான் பார்க்குறேன். ஓகே. அடுத்ததாக எழுத்து சொற்கள் நம்ம பார்ப்போம். தயவுசெய்து ஏதோ ஒண்ணும் விளங்கவில்லை என்றால் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ரைட். ஓகே. இப்ப அடுத்ததாக எழுத்து சொற்கள் நம்ம பார்ப்போம். ஓகே. ரைட். எழுத்து தெரியுதா உங்களுக்கு? எழுத்து தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. ஓகே. கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆமாவா? ம். சரி. கொஞ்ச நேரம். பாருங்க. இது ஓகேவான்னு? ஓகே ஐயா. ஓகே. ஏன்னா பெருசாக்க முடியும். ஸ்லைட் ஷோல வைக்க முடியும். நான் இதற்கு முன்பு ஒரு மானிட்டர் திரை வச்சிருந்தேன். அந்த 2 இது நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்ப கரண்ட் போனதுனால அதுவும் போயிருச்சு. அதனால தான் ஒரு லேப்டாப்ல பயன்படுத்துறதுனால கொஞ்சம் நான் ஸ்லைட் ஷோல வைக்கல. ஏன்னா நான் உங்களையே பார்த்து பேசணும்ல. அதனால. ஓகே. ஓகே. சரி. பார்ப்போம். ஓகே. 1வதாக இப்போ நம்ம எழுத்து கொண்ட சொற்கள் நம்ம பார்க்கிறோம். 1வதாக கன்னம் பார்க்கிறோம். ஓகே. கா, இன், நா, இம், கா, இன், நா, இம், கன்னம். க, இன், நா, இம், கன்னம். கன்னம் பிப்பி கன்னம். க, இன், நா, இம். க, இன், நா, இம். இந்த இன், நா முதல் எழுத்துக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. க, இன், நா, இம். கன்னம். அடுத்ததாக வர்ணம். வ, இர், வ, இர், ந, இம். வர்ணம். இங்க பாருங்க. இதுவும் நா தான். இதுவும் நா தான். நா இல்ல, நா. ஓகே. இது 2 சுழி நா, இது 3 சுழி நா. இது அப்படி சொல்ல மாட்டாங்க. சுழி வைத்து தான் நம்ம நாவ வேற்றுமைப்படுத்துவோம். பெரும்பாலும் இதுக்கு இந்த நாக்குலாம் பெயர் இருக்கு. ரன்னகரம்னு சொல்லுவாங்க. இது டன்னகரம்னு சொல்லுவாங்க. இது டன்னகரம், இது ரன்னகரம்னு சொல்லுவாங்க. இப்ப இது வர்ணம். கலர். வ, இர், ந, இம். வர்ணம். வர், வ, இர், வர், ந, இம், நம். வர்ணம்.
வர்ணம் வர்ணம். இது கண்ணம். பாத்தீங்களா? மெய் எழுத்துட்டு வந்தாலே அங்க நிறுத்தி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். அதான் அந்த மெய் எழுத்தோட சிறப்பு. வர் நின்றுச்சு, நம் அங்கேயும் நின்றுச்சு. ஓகே, வர்ணம். ஓகே, அடுத்ததாக தும்பி. ஓகே, டிராகன் ஃபிளை. இது தும்பி, தட்டான் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. து இம் பி, தும்பி. து இம் பி, தும்பி. தும்பி தும்பி தும்பி. தும்பினா பார்த்திருப்பீங்க. இத தட்டான். தும்பி. து இம் பி, து இம் பி, து இம் பி, தும்பி தும்பி. து என்ற எழுத்தை நீங்க இன்னைக்குதான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதான் து. தும்பி தும்பி தும்பி. அடுத்ததாக 4வது அன்னம். அ இன் ந இம். அ இன் ந இம். அன்னம் அன்னம். அ இன் ந இம். அ இன் ந இம். இந்த அன்னம் என்ற சொல்ல நம்ம ஆ எழுத்து வாசிக்கும் பொழுது நம்ம படித்திருப்போம். அன்னம் முதல் வகுப்புல, சென்ற வாரம் முதல் வகுப்புல நம்ம பார்த்திருப்போம். அன்னம். அ இன் ந இம். அன்னம். அடுத்ததாக அம்மி. அம்மி நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பாக. இது வந்து அரைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். மிச்சி அரைப்பதற்கு. அ இம் மீ. அ இம் மீ. நீங்க இந்த சொல்ல பாருங்க. இந்த சொல்லுல மீயும் பார்த்துட்டீங்க, மீ பார்த்துட்டீங்க, இம்மும் பார்த்துட்டீங்க, ஆவும் பார்த்துட்டீங்க. ஓகே, ஆ வந்து சென்ற வகுப்புல பார்த்தீங்க. இந்த இம்மும் மீயும் இந்த வகுப்புல பாக்குறீங்க. சோ அம்மி. ஒரு சொல்லோட எழுத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆ இம் மீ, அம்மி. ஆ இம் மீ, அம்மி. அன்னம், தும்பி, வர்ணம், கன்னம். ஓகே, நம்ம வந்து சென்ற எழுத்து வந்து இதற்கு முன்பு நம்ம பார்த்த இந்த எழுத்துல திமிங்கிலம்லாம் பெரிய பெரிய எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சின்ன சின்ன எழுத்துக்கள் தான். ஓகே, சில நேரங்களில் சில பெரிய பெரிய எழுத்துக்கள் வரும்போது நம்ம அது முயற்சி செய்வதற்காக தான் அந்த சில எழுத்துக்கள் நம்ம கொடுப்பது. ஓகே ஓகே, கன்னம், வர்ணம், தும்பி, அன்னம், அம்மி. ஓகே, ஒரு 2 பேர். ஐயா, ஓகே ஓகே, சொல்லுங்க ஆஃபிகா. கன்னம், ஓகே வர்ணம், ஓகே தும்பி, ஓகே அன்னம், ஓகே அம்மி. 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 ஓகே, அம்மி. ஓகே, வெரி குட், அம்மி. ஓகே, இதே வந்து நீங்க எழுத்து கூட்டி சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம எழுத்துக்கு அறிமுகம் கிடைக்கும்ல. சரிம்மா. ம். க இன் நம். ஓகே, கா இன் ந இம். இது ந. ஓகே, க இன் ந இம். கன்னம். ஓகே, வ இர் ந இம். வர்ணம். வெரி குட். ஓகே, சிறப்பு. து இம் பி. தும்பி. ஓகே, சிறப்பு. ஆ இன் ந இம். அன்னம். சிறப்பு. ஆ இம் மீ. அம்மி. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். தெளிவான உச்சரிப்பு, அருமையாக இருக்கிறது. ஓகே, மற்றவர் இன்னொரு நபர். ஓகே, ரஃபிகா. ஓகே, நீங்க சொல்லுங்க. க இன் ந இம். கன்னம். ஓகே. வ இர் ந இம். வர்ணம். ஓகே. து இம் பி. தும்பி. தும்பி. ஓகே. தும்பி. ஆ இன் ந இம். அன்னம். எஸ். ஓகே.
இம்மி அம்மி. ஓகே, ஓகே. மற்றவர்கள் தயவு செய்து உச்சரிச்சு அனுப்புங்க. இது இப்ப நம்ம 3வது சொல்ல நம்ம இருக்கோம். ஓகே, கடைசி வந்து ஒரே ஒரு சொல்லுன்ற மட்டும் நம்ம முடிச்சுக்குவோம். என்ன சொல்லுன்னா ஓகே, கடைசி ஒரு சொல்லு நம்ம ஓகே, கடைசி ஒரே ஒரு சொல்ல மட்டும் முடிச்சுக்குவோம். ஓகே, அம்மி முடிச்சிட்டோம். அடுத்ததாக மா, பெரிய மா. இது மட்டும் முடிச்சுக்குவோம் 4வது. ஓகே, இது மா. நம்ம மீ பார்த்தோம். ஓகே, மீ பார்த்தோம். இம்மு பார்த்துட்டோம். இப்ப மா பார்க்குறோம். எல்லாமே மா வரிசை தான். மா, மீ பார்க்குறோம். இப்ப நம்ம மா பார்த்துட்டோம், மா பார்த்துட்டோம், இம்மு பார்த்துட்டோம். ஓகேவா? சாரி. மா பார்த்துட்டோம், மீ பார்த்துட்டோம், இம்மு பார்த்துட்டோம். ஓகே, இப்ப நம்ம மா பார்க்க போறோம். இது வந்து மா, பெரிய மா. ஏன் பெரிய மானா இங்க துணைக்கால் இருப்பதனால இது பெரிய மா. ஓகே, மா அப்படின்னும். ஓகே, அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மா, மா. ஓகே, மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாட்டோட ஒலி தான் ஞாபகத்துக்கு வரும் இல்ல? மா அப்படிதான் நம்ம உச்சரிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம எப்படி எழுத வேண்டும் என்றால், ஓகே, நம்ம இதை எப்படி எழுத போறோம்? நம்ம பட்டு முடிச்சிருவோம். ரொம்ப தாமதமாகாது, கவலைப்படாதீங்க. ஓகே, ஓகே, பாருங்க, நம்ம மீ முடிச்சிட்டோம், இம்மு. இப்ப நம்ம மா பார்க்கிறோம். இதெல்லாம் மா வரிசை தான். 1, 2, 3 துணைக்கால். இந்த துணைக்கால் போடும்போது அதே அளவுல போடணும். இந்த அளவுலயே இருக்கணும் அந்த துணைக்கால். 1, 2, 3. பிறகு துணைக்கால் நம்ம இடும் பொழுது அதே அளவுல இடணும். துணைக்கால் 1, 2, 3. பிறகு துணைக்கால். ஓகே, அந்த நம்ம இடும் பொழுது அந்த அளவுலயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அனுப்பி விட்டுருங்க டக்குன்னு. நான் ஒரு சிலரோட பார்த்துறேன். ஓகே, வெரி குட் அக்மல், வெரி குட் அக்மல். சிறப்பாக இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, இது மா எழுத்து. கொஞ்சம் பேர் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது எழுத்துக்கு போயிடலாம். எழுத்து வரிசை பிறகு நம்ம இந்த வகுப்பை நம்ம முடித்துக் கொள்ளலாம். ஓகே, மா. ஓகே, ஃபர்சானா, ஓகே, வெரி குட். அண்ட் சைத்தூன், வெரி குட். பிரச்சனை இல்லை. ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள். வெரி குட். தயவு செய்து இந்த எல்லா எழுத்துக்களும், எல்லா சொற்களும் நீங்க எழுதி கொள்ளுங்க. நீங்க படிக்கிற ஒவ்வொரு சொற்களும். ஓகே, ரஃபிகால், ஓகே, வெரி குட் ரஃபிகால், சிறப்பு. ஓகே, குட். அண்ட் ருஸ்லீனா, வெரி குட். ஓகே, திருத்தம் இல்லை. ஓகே, ஜைத்துன் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. எழுத்து அருமையாக இருக்கிறது ஜைத்துன், அழகாக இருக்கு உங்க கையெழுத்து. ஓகே, மற்றவர்களும் நீங்க பாருங்க அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு. அதனாலதான் குழுவுல நான் அனுப்ப சொல்றேன். அப்போ நீங்க பார்ப்பீங்க உங்க நண்பர்களோட கையெழுத்தை. சிறப்பாக இருக்கு கையெழுத்து, அருமையாக. ஓகே, ரைட். நம்ம வந்து அடுத்ததாக சொல்லுக்கு போயிடலாம். கடைசி இறுதியாக நாம் முடித்துக் கொள்ளலாம். ஓகே, அமீனா, வெரி குட் அமீனா. ஓகே, வெரி குட். மெய் எழுத்து. ஓகே, இது கீழே மா என்பது நெடில் எழுத்து. ஆனா இது என்ன எழுத்துன்னா உயிர்மெய் எழுத்து. ஓகே, அது மேல மெய் எழுத்து, கீழே உயிர் மெய் எழுத்துன்னுவாங்க. ஆனா நான் மெய் எழுத்துன்னு நான் சொல்லல அந்த எழுத்தை. ஆனா அவங்க அழகா எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முதல் பாராட்டுகள் அமீனா. அந்த மெய் எழுத்துன்னு நான் வந்து எழுதி போடல. இதான் அந்த மெய் எழுத்துன்னு அழகா எழுதியிருக்காங்க. வெரி குட், சிறப்பாக இருக்கு. ஓகே, இது மா எழுத்து சொற்கள். பாருங்க.
நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுறேன். ஓகே. ஓகே. மா எழுத்து சொற்கள். ஓகே. ஓகே பாருங்க. இது மாத்திரை. ஓகே பாருங்க. ஓகே 1வது மா இத் தி ரை. மா இத் தி ரை. மாத்திரை. மாத்திரைனா மெடிசன். மா இத் தி ரை. இது மொத்தம் எத்தனை எழுத்துனா 4 எழுத்து. நம்ம சொன்னது போலதான். இத தனியா பிரிச்சுக்குங்க. நான் சென்ற வகுப்புல இந்த மாதிரி போட்டு கொடுத்தேன் உங்களுக்கு. ஆனா எப்படி புரிதல் ஆயிடுச்சுன்னா, நீங்க எழுதி அனுப்பும் போதும் இந்த மாதிரி போட்டு எழுதி அனுப்பிட்டீங்க. சோ அந்த மாதிரி போடக்கூடாது. அதனாலதான் இந்த வாட்டி நான் எடுத்துட்டேன். சோ நான் சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு நான் போட்டு சொல்றேன். மா இத் மாத் இப்படி பிரிச்சுக்குங்க. தி ரை. மா இத் தி ரை. மா இத் தி ரை. மாத்திரை. 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 மா இத் தி ரை. மாத்திரை. இப்போ நம்ம மலாயில பிஏப்பா பா பிஏபா பிஏப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பா பா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். மா இத் தி ரை. மாத்திரை. 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 ஓகே மாத்திரை. ஓகே நம்ம பிரித்து வச்சுக்குவோம். மாத்திரை. மாத்திரை. ஓகே அடுத்ததாக இது மாளிகை. இது மாளிகைனா பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலஸ் அரண்மனை. மாலி கை. மாலி கை. கைன்னா நெடில் எழுத்துல. நெடில் எழுத்து. சோ அதனால இத கை அப்படின்னு தான் உச்சரிக்கணும். மாலி கை. மாளிகை. 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 இது மாத்திரை. 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 சொல்லும்போது பாத்தீங்களா, இங்க ஒரு ஸ்டாப், ஒரு நிறுத்தல் வருது. இத உச்சரிக்கும் போது எதுவுமே இல்ல. மாளிகை. இங்க ஒரு இத்து இருக்கிறதுனால இங்க நிறுத்தம் செய்றோம். மாத்திரை. மாளிகை. ஓகே அதாவது இந்த மெய் எழுத்தோட சிறப்பு. அடுத்ததாக மாலுமி. ஓகே நேவி. நேவி தான் மாலுமின்னு சொல்லுவாங்க. கப்பல்ல வேலை செய்யறவங்க. மாலுமி. ஓகே கடற்படை வீரர்கள். மாலுமி. 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 லு மீ. இது பெரிய மா லு மீ. மா லு மீ. இது சிறிய எழுத்து. இது சிறிய எழுத்து. மா லு மீ. மாலுமி. 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 ஓகே இது 3 எழுத்து தான். இது 3 எழுத்து தான். இது 4 எழுத்து. மா து ல இம். மாதுளம். மா து ல இம். மாதுளம். மா து ல இம். மாதுளம். மா து து பாத்தீங்களா? மா து ல இம். மாதுளம். மாதுளம் பழம். ஓகே பொமகிரேன். மாதுளம். மாதுளம். அடுத்ததாக மாமரம். மா ம ர இம். மா ம ர இம். மாமரம். மா ம ர இம். மாமரம். மாமரம். மாமரம்.
இது மாமரம், இது மாதுளம், இது மாலுமி, இது மாளிகை, இது மாத்திரை, மாத்திரை, மாளிகை, மாலுமி, மாதுளம், மாமரம். ஓகே ஓகே, முயற்சி பண்ணுங்க. யாராச்சும் ஒரு ஓகே, மணி ஆயிடுச்சு. ஒரு 2 பேர். ஆமா சொல்றேன் ஐயா. ஓகே, சொல்லுங்க ஃபிகா. மா இத்திரை மாத்திரை. ஓகே, சிறப்பு. மாளிகை மாளிகை. எஸ். மாதுளம் மாதுளம். ஓகே மாலுமி மாலுமி. ஓகே. மா 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 ரா இம் மாமரம். ஓகே, சிறப்பு. ஆனா நம்ம இதை உச்சரிக்கும் பொழுது மா ம ரா இம், மா ம ரா இம். மா ம ர இம் மாமரம். ஆமா, அப்படியே நம்ம இப்ப வந்து ஒலி எப்படி போகும்னா மேலேந்து போய் அதுக்கப்புறம் கீழே வரும். மா ம மா ம ரா இம். எஸ், மா ம ரா இம் மாமரம். ஓகே, மாமரம். மா மெ மா ம மா ம மா ம ரா இம் மாமரம். மா மெ மா ரம் மாமரம். ஓகே, மா மா ம மா ம ரா இம் மாமரம். மாமரம். ஓகே, சரி. ஏன்னா மாமரம் மாமரம் நம்ம சொல்லலாம். ஓகே, மா ம ரா இம் மா ம ரா இம் மாமரம். ஓகே ஓகே, அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு நபர் முடித்துக் கொள்ளலாம். இறுதியாக ஓகே, சஃபினா. ரை மாத்திரை. ஓகே மாளிகை மாளிகை. ஓகே மாலுமி மாலுமி. மாதுளம் மாதுளம். வெரி குட். மாமரம் மாமரம். எஸ், வெரி குட். வாழ்த்துக்கள். ஓகே, கை மாளிகை. ஓகே, கை. ஓகே, மற்றபடி எல்லாம் சரிதான். வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம வந்து இந்த வகுப்பை நம்ம இதோட முடித்துக்குவோம். 10 ஆயிடுச்சு. ஓகே, ஆபீஸ் சிறப்பாக இருக்கிறது. மா எழுத்து. ஓகே, ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க தயவு செய்து இந்த 4 எழுத்தோட சொற்களை தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. எழுதி இந்த குழுமத்தில் அனுப்புங்க. ஓகே, கையெழுத்தும் கூடுதலாக உங்களோட உச்சரிப்பும் அனுப்புங்க. இது நான் வந்து பார்த்து நான் உங்களுக்கு திருத்தி கொடுக்குறேன். தயவு செய்து அனுப்புங்க. ஓகே, இதோட இந்த வகுப்பை நம்ம முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதோட நாளை நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம் ஐயா. நன்றி 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 சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி 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 சார். நன்றி நன்றி நன்றி.